பாயிண்ட்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் எப்படி எல்லாம் நமக்கு யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்கலாம், இந்த யூனிட்ல எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம யூனிட் 1, யூனிட் 4, 5 இந்த 3 யூனிட்க்குமே நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் பிளேலிஸ்ட்லையும் நமக்கு எல்லா டாபிக் ரெலவெண்டாகவும் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ரிவைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 2 ரெலவெண்டா நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ்லாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோடிங் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சர் இப்படி கேட்குறாங்க. லோடிங் ஆக்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சரோட டைப்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் நம்ம கோட் பண்ணுவோம், நார்மலாக பாடி ஃபோர்ஸ், ட்ராக்ஷன் ஃபோர்ஸ், பாயிண்ட் லோட், 3 தான். FTP இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். There are 3 types of loading acting on the body. There are force, that is body force, அடுத்து traction force and point load. முடிஞ்சு. இப்போ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதை எல்லாமே தனித்தனியாக கொஸ்டினாக கேட்கலாம். Second question, define body force. So body force na enna? A body force is a distributed force acting on every elemental volume of the body. So every elemental volume of the body is called body force. இதோட யூனிட் படிக்கணும்னா force per unit volume. Forceங்கிறப்ப நமக்கு தான் கொடுப்போம். For example, self fight due to gravity. Gravity பொறுத்து நம்மளுடைய weight இது எல்லாமே நம்ம body forceல தான் கோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த லைன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கோட் பண்ணாலே போதும். We got full marks. Third, traction force. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா is defined as distributed force acting on the surface of the body. அங்கே every element. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இது இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாடி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலமெண்டல் வால்யூம் ஆஃப் தி பாடி பார்த்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடியாக இருக்கிறது மட்டும்தான் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஏரியா வைஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, அங்கே வந்து வால்யூம் கோட் பண்ணோம், இங்கே ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், சர்ஃபேஷர் இந்த மாதிரி கோட் பண்ணுறது எல்லாமே நம்ம ட்ராக்ஷன் ஃபோர்ஸில் கோட் பண்ணுவோம். ஸோ டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் ஒரு தடவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதெல்லாம் ரீட் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், what is point load? Third நம்ம டைப்ஸ்ல பார்த்தோம்னா point load னா point load is a force acting on a particular point which causes displacement. So particular point அங்க every element னா first category பார்த்தோம், surfaceல மட்டும்னா second category, third ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேல்யூல மட்டும் ஒரு பாயிண்ட்ல மட்டும் கோட் பண்றது it is called point load. அவ்வளவு. ஸோ 4 கொஸ்டின் ஒரு கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா நம்ம 4 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். அடுத்து, வாட் ஆர் த பேசிக் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபைனைட் எலிமெண்ட் மாடலிங்? ஸோ பேசிக் ஸ்டெப்னா டிஸ்கிரிடைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர், நம்பரிங் ஆஃப் நோட்ஸ். முதல்ல எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நோட்ஸ் எப்படி கோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Finite element modeling consists of the following: discretization of structure, numbering of nodes. அடுத்து, what are the classification of coordinates? So classification of coordinates பார்த்தீங்கன்னா global coordinates, local coordinates, natural coordinates. இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். First question, what is global coordinates? So global coordinates means the points in the entire structure are defined using coordinate system is known as global coordinate system. ஸோ எல்லா என்டையர் ஸ்ட்ரக்சருக்குமே நம்ம கோட் பண்ணுறது தான் குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் நேச்சுரல் கோஆர்டினேட்? ஸோ செகண்டாக பார்த்தது, தேர்ட் பார்த்ததும் நேச்சுரல் கோஆர்டினேட்னா என்னன்ட்டு. A natural coordinate system is used to define any point inside the element by a set of dimensionless number whose magnitude never exceeds unity. Never exceeds. It's very, very, very important. The system is very helpful in assembling the stiffness matrices. So stiffness matrices work out பண்ணும்போது நமக்கு இந்த natural coordinates பேஸ்டாக தான் நம்ம work out பண்ணுற மாதிரி இருக்கும். So natural coordinates is nothing but inside the elements by a set of dimensionless numbers whose magnitude never exceeds unity. அடுத்து, இந்த டாபிக்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷேப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு கொஸ்டின்ல இருந்து நோட் பண்ணுவோம். ஸோ ஷேப் ஃபங்க்ஷன்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம என்னென்ன எழுதணுங்கிறத பார்க்கலாம். In the finite element method, field variables within an element are generally expressed by the following appropriate relation: phi of x comma y equal to n1 of x comma y pi 1, n2 of x comma y pi 2 plus n3 of x comma y pi 3.
இதுல இந்த pi 1 pi 2 pi 3 கோட் பண்றது எல்லாமே field variables are being nodes based தான் நமக்கு கோட் பண்றது. n1 n2 n3ங்கிறது interpolation formula. ஸோ ஃபார்முலா வைஸ் நம்ம ஒரு கோட் பண்றது. இங்க கோட் பண்ற இந்த n1 n2 n3ங்கிறது தான் shape ஃபங்க்ஷனோட வேல்யூ, because they are used to express the geometry or shape of the element. So shape of the element wise நம்ம கோட் பண்ற n1 n2 n3ங்கிறது தான் shape functions னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா டேர்ம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல pi 1 pi 2 pi 3 னா என்ன, n1 n2 n3 னா என்ன, இது எழுத தெரிஞ்சிட்டா போதும். இந்த क्वेश्चनல நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். What are the characteristics of shape function? So shape function னா என்ன, எப்படி கோட் பண்ணுவோம் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். இதோட characteristics என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். The shape function has unit value at one nodal point and zero value at other nodal point. The sum of shape function is equal to 1. So overall answer n1 n2 n3 நம்ம எத்தனை term problem wise work out பண்ணாலும் total value பாத்தீங்கன்னா நமக்கு 1 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராப்ளம் எழுதும்போது செக் பண்ணிக்கலாம் இந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதும்போது இதை ஹைலைட் பண்ணா ஈஸியா. அடுத்து why polynomials are generally used as shape function. ஸோ ஷேப் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்ளத்தில் நம்ம பாலினாமியல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், டைரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்ப்போம். Polynomials are generally used as shape functions due to the following reasons. So என்னென்ன reasons பார்க்கலாம். Differentiation and integration by polynomial are quite easy. So நம்ம trigonometric function எடுத்து ஒர்க் அவுட் பண்றதை விட polynomial எடுத்து ஒர்க் அவுட் பண்றப்ப differentiation ஆகட்டும் integration ஆகட்டும் comparing to trigonometric function விட இது ஈஸியா இருக்கும். So அதனால இதுக்கு first preference கொடுக்கலாம். The accuracy of the result can be improved by increasing the order of polynomial. Order of polynomial wise நமக்கு ரிசல்ட்டும் எக்ஸாக்ட்டா கிடைக்கும். It is easy to formulate and computerize the finite element equations. நார்மலா பாலினாமியல்ல ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு நிறைய மெத்தட்ல சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ஆகட்டும், ப்ரீவியஸா நிறைய பேப்பர்ல மேத்தமெட்டிக்கல் பேப்பர்ல பாலினாமியல் ரிலவெண்டா சொல்யூஷன் எப்படி பார்க்கறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மெத்தட்ல எல்லாம் சொல்யூஷன் கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம பாலினாமியல்ஸை நார்மலா ஷேப் ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து how do you calculate the size of global stiffness matrix? So global stiffness matrix ஓட formula, so matrix size na number of nodes into degree of freedom per node. So number of nodes எத்தனை, degree of freedom எப்படி பார்க்கணும்ங்கிறது நம்ம ப்ராப்ளத்துல பார்ப்போம். So per node wise வேல்யூ என்ன, that is our formula. Give the general expressions for element stiffness matrix. So element stiffness matrix எல்லா ப்ராப்ளமும் இப்போ நீங்க யுனிவர்சிட்டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓரளவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. பட் அந்த டிஃபரன்ஸ் தான் தெரியணும். ஸோ இந்த பேருனா இந்த நோட்டேஷன் இந்த ஃபார்முலா அப்படின்னு நம்ம தெளிவாக ஸ்பிளிட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் மேட்ரிக்ஸ் கே ஈக்குவல் டு இன்டகிரல் பி டிரான்ஸ்போஸ் பி பி டி. இங்கே பிங்கிறது ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸை நம்ம கோட் பண்ணுவோம். இங்கே டி கோட் பண்ணது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ். இதோட டிரான்ஸ்போஸ்ங்கிறப்ப இது ரெண்டுமே நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ராப்ளம் தெரியும், பட் கொஸ்டின் தியரி கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டால் இதெல்லாம் எழுதினா மட்டும் போதும். Write down the expression of stiffness matrix for one-dimensional bar element. So one-dimensional bar elementல நமக்கு stiffness matrix formula என்ன? The expression of stiffness matrix for one-dimensional bar element, stiffness matrix K equal to AE by L 1 minus 1 minus 1 1. ஏங்கிறது area of bar element, Eங்கிறது Young's modulus of the bar element, Lங்கிறது length of the bar element. So இந்த மாதிரி தனித்தனியா நம்ம கோட் பண்ணாலே போதும். 15th question, state the properties of stiffness matrix. So stiffness matrix calculation எப்படி பார்க்கிறதுன்னு இப்ப பார்த்துட்டு இருந்தோம். So இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதை இப்ப பார்க்கலாம். It is symmetric matrix. கண்டிப்பா இது symmetric matrix-ஆ இருக்கணும். Aij equal to Aji. அதாவது diagonal-க்கு upper half-ல இருக்கிறது lower half-ல இருக்கிறது ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறதை செக் பண்ணிக்கோங்க. The sum of elements in any column must be equal to 0. It is unstable element, so the determinant is always 0. Determinant value பாத்தீங்கன்னா 0-ஆ இருக்கணும். Sum of total column, any column, நீங்க எத்தனை problem 3/4 4/4 என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் காலம் வேல்யூவோட டோட்டல் 0-ஆ இருக்கா செக் பண்ணுங்க. determinant பாத்தீங்கன்னா 0-ஆ இருக்கும். These are all properties of stiffness matrix. Write down the general finite element equation. நார்மலா general finite element equation என்னன்னு கேட்டாங்கன்னா
F equal to K into U. Fங்கிறது force vector, Kங்கிறது stiffness matrix, Uங்கிறது degree of freedom. So degree of freedom இத நோட் பண்ணுவோம். அவ்வளவுதான். Write down finite element equations for the dimension 2-noded bar element. The finite element equation for one dimension 2-noded bar element is F1 F2 equal to AE by L 1 minus 1 minus 1 1 U1 U2. அவ்வளவுதான். இது ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். பட் கொஷின் இப்படி கேட்டா இதை மட்டும் எழுதினா போதுங்கிறது இங்க ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த கொஷின் பாத்தீங்கன்னா வாட் இஸ் stress? A truss is defined as a structure made up of several bars riveted or welded together. So structure made up several bars riveted or welded together. Definition மட்டும் எழுதினாலே போதும். State the assumptions are made while finding the forces in stress. So assumption என்னென்னவா இருக்கலாம்? All the members are pin joined. The truss is loaded only at the joints. இது ரொம்ப முக்கியம். The sub weight of the self weight of the members are neglected unless stated. So stated இருந்ததுன்னா நம்ம neglect பண்ற மாதிரி இருக்கலாம். Write down the expression of stiffness matrix for truss element. So already stiffness matrix னா என்னன்னு பார்த்திருந்தோம். பட் இங்க truss கோட் பண்ணி அதுக்கு ரிலவெண்டா நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்திருக்கோம். So இதுல stiffness matrix என்ன வரும் பாத்தீங்கன்னா AE E by LE L square LM minus L square minus LM. ஆக்சுவலி இது நம்ம சொன்னோம் கண்டிப்பா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸோ டயகனல்ல பாருங்க எதையுமே மக்கப் பண்ணாதீங்க. ஷார்ட்கட்டா எவ்வளோக்கெவ்வளோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளால எக்ஸாம்ல எழுத முடியும். எல் ஸ்கொயர் என் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. இந்த சைடு எல்எம் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல்எம் இங்கே அப்படியே மாற்றி மாற்றி எழுதுவாங்க. எல்னா எம் ஸ்கொயர் அதே ஆர்டர் தான். இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். இங்கே இருக்கிற டேட்டாஸ் தான் இங்கே வரும். இங்கே இருக்கிற டேட்டா தான் இங்கே வரும். இங்கே இருக்கிற டேட்டா தான் கரெக்டாக எழுதினா கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஹியர் ஏ இஸ் ஏரியா அண்ட் இதுக்கு என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்கோங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இங்கிறது யங் மாடல், எல்ங்கிறது லெங்த் ஆஃப் தி எலமெண்ட், எல் எம் என்ங்கிறதுல டைரக்ஷன்ஸ் ஆஃப் கொசைன்ஸ். இவ்வளோதான். ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இந்த ட்ரெஸ் எலமெண்ட் பேஸ் தான் நமக்கு எப்படி எழுதணுங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா 2 மார்க் கொஸ்டினில் ஈஸியாக அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் n டிஸ்பிளேஸ்மென்ட் u ஃபார் ஒன் டைமென்ஷனல் பார் எலமெண்ட். ஆல்ரெடி நம்ம இது பார்த்தது தான். இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம், இல்லைனா எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஷேப் ஃபங்க்ஷன் n அண்ட் டெம்பரேச்சர் T ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் எலமெண்ட். ஸோ ஒன் டைமென்ஷனல் எலமெண்ட்டாக நமக்கு ஷேப் ஃபங்க்ஷனில் கேட்குறாங்கன்னா இது ஒன்று தான் ஃபார்முலா. ஸோ பார் எலமெண்ட்னா u equal to n1 u1 n2 u2. இங்கே n1ங்கிறது l minus x by l, n2ங்கிறது x by l. இதுக்கு ரெலவெண்டாக ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக தெரியணும். Define total potential energy. So total potential energy na the total potential energy pi of elastic body is defined as sum of total strain energy used and the potential energy of the external forces. The total potential energy pi strain energy u equivalent plus potential energy of external force. So strain energy என்ன u ஓட வேல்யூ நமக்கு क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. potential energy ஓட வேல்யூ எப்படி பார்க்கணுமோ அதுல கோட் பண்ணாலே total வேல்யூ பார்த்தாலே this is our total potential energy pi. அடுத்து state the principle of minimum potential energy. The principle of minimum potential energy states among all the displacement equations that satisfies internal capability and the boundary conditions, those that also satisfy the equations of equilibrium make the potential energy minimum in stable system. இதுதான் ரொம்ப முக்கியம். So equations of equilibrium wise நம்ம work out பண்றதா minimum potential energy. What is the stationary property of total potential energy? So properties பாத்தீங்கன்னா if a body is equilibrium it is total potential energy pi is stationary. For stable equilibrium இருந்ததுன்னா del square pi is greater than 0, otherwise pi is minimum for stable equilibrium. The neutral equilibrium இருந்தா ஸ்டேபிளா இருந்தா என்ன, நியூட்ரலா இருந்தா என்ன, அன்ஸ்டேபிளா இருந்தா என்ன, மூணு கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கணும். ஈக்குவல் 0வா இருந்தா இட் இஸ் நியூட்ரல், அவ்வளவுதான். அன்சேஞ்சிங் ஈக்குவல்ங்கிறப்ப நம்ம சேஞ்ச் ஆக போறது இல்லை, அன்சேஞ்சிங். இதுவே லெஸ் than 0வா இருந்தா மேக்ஸிமம் வேல்யூவா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ del square pi is less than 0, otherwise pi is maximum. அடுத்து state the principles of visual work. So visual work na a body is in equilibrium if the internal visual work equals the external visual work for every kinematically admissible displacement paid.
ஈக்குலிபிரியம்னால என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ரிச்சுவல் ஒர்க்ஸும் எக்ஸ்டர்னல் ரிச்சுவல் ஒர்க்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபீல்டு. அவ்வளோதான். அடுத்து distinguish between essential potential boundary conditions and natural boundary condition. So difference between essential boundary condition க்கு என்ன, natural boundary conditions க்கு என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. There are two types of boundary conditions. They are நமக்கு தெரியும் essential boundary condition, natural boundary conditions. So essential boundary conditions means it is called primary boundary condition. The boundary condition which is in terms of variables is known as primary boundary conditions. அதுவே natural boundary condition, boundary conditions which are in the differential form of field variables is known as secondary boundary conditions or natural boundary condition. So differential form of field variables irundaduna it is called natural boundary conditions. What are the differences between boundary value problem and initial value problem? இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டா just ஒரே ஒரு ரீட் பண்ணுங்க, அப்படினாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்ட்டா தெரியும். இது நோட்ஸ் இதே மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கான மீனிங் தெரிஞ்சிட்டு நீங்க வேர்டிங்ஸ் கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது boundary value problemனா என்ன, initial value problemனா என்னன்னு கேட்டிருக்காங்க. The solution of differential equation is obtained for physical problems which satisfy some specified conditions known as boundary conditions. The differential equation together with these boundary conditions subjected to a boundary value problems. The differential equations together with initial conditions subjected to an initial value problems. இது ஒரு எக்ஸாம்பிள் வைஸ் நம்ம பார்த்தா இன்னும் நமக்கு கிளியரா தெரியும். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் பாருங்க. d2y/dx² minus ax dy by dx minus bx of y minus a of x equal to 0. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா y of m equal to alpha, y of n equal to beta. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தான் ax² plus bx plus c equal to 0. கண்டிஷன்ஸ்லாம் இதில் என்னென்ன வேல்யூவில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை கோட் பண்ணுறதா. எக்ஸ் ஆஃப் 0 equal to 0 0ன்னு போட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுவே எக்ஸ் ஆஃப் 0 equal to 7. ஸோ இன்னொரு வேல்யூ நம்ம கோட் பண்ணுறோம்னா 7 வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளத்தில் எழுதும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு நம்ம கெலரிக்கன்ஸ் மெத்தட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னா அதில் பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ்க்கே போவோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஸ்கிப் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக எழுதிடலாம். அடுத்து define heat transfer. Heat transfers can be defined as transmission of energy from one region to another region due to temperature difference. So temperature difference by heat energy one regionலேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் நம்ம கோட் பண்ணுறோம். Write down the stiffness matrix equation for one dimensional heat conduction element. ஆல்ரெடி ட்ரெஸ் பேஸ்டாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஹீட் கண்டக்ஷன் எலமெண்ட். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K equal to AK by L 1 minus 1 minus 1 1. இதில் ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி எலமெண்ட், கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி, எல்லுங்கிறது லெங்த் ஆஃப் தி எலமெண்ட். இதுக்கு நோட்டேஷன்ஸ்லாம் நம்ம ஏரியாங்கிறப்ப m² தான் கோட் பண்ண முடியும். ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்னு ஃபார்முலா எழுதிக்கோங்க. இதில் என்னென்ன டேர்ம் இருக்கோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கோட் பண்ணிக்கிட்டால் நல்லது. அடுத்து write down the finite element equation for one dimensional heat conduction with free end convection. ஸோ இப்படி கேட்குறாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னு கேட்குறோம். Finite element equation for one dimensional heat conduction with free end convection is given by AK by L 1 minus 1 minus 1 1 plus HA 0 0 0 1 T1 T2 equal to H T alpha A 0 1 0 and 1. இந்த வேல்யூலாம் எழுதி தான் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பட் இதை மட்டுமே நமக்கு 2 மார்க் கொஷினை கேட்டாங்கன்னா நம்ம அதை ஹைலைட் பண்ணாலே போதும். நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்டு ப்ராப்ளம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் எழுதி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி ஆஃப்லைன் கிளாஸஸில் ப்ராப்ளம் எல்லாமே ஆக்டிவாக நான் பார்த்துருக்கேன்னா எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு கொஷினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. where here A equal to area of element, K ங்கிறது thermal conductivity, L ங்கிறது length of element, H ங்கிறது heat transfer conductivity, T alpha ங்கிறது fluid temperature, T ங்கிறது surface temperature. Next question, frequency of vibration. So it is a number of cycles described in 1 second. So அதுதான் ரொம்ப முக்கியம். 1 செகண்டில் எவ்வளோ கவுண்டிங்கிறத நம்ம கோட் பண்ணுறது தான் frequency of vibration. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்ன்னு குறிப்பாங்க, ஹெட்ஸ் இஸ். Next question, define damping ratio.
It is defined as the ratio of actual damping coefficient to the critical damping coefficient. So the difference தான் சொல்றாங்க. ரேஷியோனாலே நம்ம ஃபிராக்ஷன்ல எழுதணும். actual damping coefficient க்கும் critical damping coefficient க்கும் உள்ள difference. damping ratioங்கிறது இந்த நோட்டேஷன்ல குறிக்காங்க C/cc. இதுக்கு பதிலா 2m omega ங்கிறத நம்ம கோட் பண்ணிக்கலாம். What does mean by longitudinal vibration? அப்படினா என்ன? When the particles of the shaft or disc moves parallel to the axis of the shaft, then the vibrations are known as longitudinal vibration. So எந்த மாதிரிலாம் கோட் பண்ணுறாங்க, ஷாஃப்ட் ஆர் டிஸ்கில் பேரலல் ஆக்சிஸாக மூவ் ஆகுறத நம்ம longitudinal vibration சொல்லலாம். What does mean by transverse vibration? Transverse vibrations means when the particles of the shaft or disc move approximately perpendicular to the axis. So perpendicular இருக்கணும் அவ்வளவுதான் of the shaft, then the vibrations are known transverse. அங்க பாத்தீங்கன்னா parallelனா longitudinal vibration சொல்றாங்க. perpendicular இருந்தா it is called transverse. வேர்டிங்ஸ் எல்லாமே சேம். ஸோ அங்கே பேரலல்ங்கிறத ஒரு லைனை நம்ம மார்க் பண்ணால் அதுக்கு longitudinal vibration சொல்கிறோம். இங்கே perpendicular இருந்தால் என்ன பேர், இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து define magnification factor. The ratio of maximum displacement of the forced vibration to the static deflection under the static force is known as magnification factor. The ratio of maximum displacement of the forced vibration, so it's maximum கொடுப்பாங்க, static deflection under the static force is known as magnification factor. Next question, write down the expression of longitudinal vibration of bar element. So இப்போ longitudinal vibration என்னன்னு பார்த்தோம், அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். Free vibrations equation for axial vibration of bar element is K matrix U equivalent to omega square m U. Uங்கிறது displacement, K ங்கிறது stiffness matrix, that is AE by L, 1 minus 1 minus 1 1. omega ங்கிறது natural frequency, m ங்கிறது mass matrix. லம்ப் இதில் இந்த எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரோ ஏஎல் பை 2 1001. கன்சிஸ்டன்ட் இந்த எம்மோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பை 6 போட்டிருப்பாங்க. ஸோ எம்மோட வேல்யூவை பொறுத்து தான் நம்ம ஃபார்முலா டிசைட் பண்ண முடியும். 2112. இது ரொம்ப முக்கியமான கொஷின். நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த பேட்டர்னில் கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கவரிங் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ ஆக்சியல் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ராட். ஸோ கவரிங் ஈக்குவேஷனா என்ன அப்படிங்கிறப்ப த கவரிங் ஈக்குவேஷன் ஃபார் ஃப்ரீ ஆக்சியல் வைப்ரேஷன் ஆஃப் எ ராட் இஸ் given by AE dou square U by dou x square equivalent to rho A dou square U by dou t square. ஸோ பேஸ்ட் ஆன் டீயில் இங்கே எக்ஸை பொறுத்தது, ஈங்கிறது யங்ஸ் மாடியல்ஸ், ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ரோங்கிறது டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணுறது. ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கவரிங் ஈக்குவேஷன் ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன். டிரான்ஸ்வர்ஸ்னால் நமக்கு தெரியும் பெர்பெண்டிகுலராக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா EI டவு பவர் 4 V by dou x power 4 plus rho A dou square V by dou t square equivalent to 0. இது பவர் 4 வரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈங்கிறது யங் மாடியூல்ஸ், ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரோங்கிறது டென்சிட்டி, ஏங்கிறது கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அடுத்து ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆஃப் பீம் எலமெண்ட். இப்போ பார்த்தது எல்லாமே பார் ரிலவெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃப்ரீ வைப்ரேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் ஆஃப் பீம் எலமெண்ட் இஸ் KU omega square MU. Here Kங்கிறது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் பீம் எலமெண்ட். அண்ட் கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா EI by L cube 12 6L minus 12 6L 6L 4L square minus 6L 2L square minus 12 minus 6L 12 minus 6L 6L 2L square minus 6L 4L square. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். டயகனலில் அப்பர் ஹாஃப் அண்ட் லோயர் ஹாஃப் ஈக்குவலாக இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் எம்ங்கிறது மாஸ் மேட்ரிக்ஸு, இந்த எம்மோட வேல்யூ எப்படி டிவைடட் பை 420 எக்ஸிஸ்ட் ஆகுது, இதெல்லாம் கோட் பண்ணாலே போதும்.
அடுத்து what are the types of eigenvalue problems? Eigenvalue problems பார்த்தீங்கன்னா determinant based methods, transformations based method, vector iteration methodல நம்ம பார்க்கலாம். 3 groups of method solution. நமக்கு eigenvalue eigenvector calculationலாம் basic problems நமக்கு maybe expect பண்ணலாம். சில சமயம் கொடுத்தாங்கன்னா அது ஈஸி. அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம், வெக்டர் இட்ரேஷன் மெத்தட்லையும் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இதுவே ஒரு கொஷினாகவும் நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். State the principle of superposition அப்படின்னா என்ன? It states for linear systems the individual responses to several disturbance or driving functions can be superposed on each other to obtain the total response of the system. அடுத்து define resonance. Resonance now when the frequency of external force is equivalent to the natural frequency of vibrating body, the amplitude of vibration becomes excessively large. This phenomenon is known as resonance. இது repeated 2 mark question. Frequency of external force is equivalent to natural frequency of vibrating force. So எந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலன்ட்ங்கறத நம்ம ஹைலைட் பண்ணிட்டாலே போதும். This phenomenon is known as resonance. Define dynamic analysis. When the inertia effect due to the mass of the components is also considered in addition to externally applied load, then the analysis is called dynamic analysis. Inertia effect due to the mass of the components is also considered in addition to the externally applied load. So load மாற நமக்கு என்ன கோட் பண்ணுதோ அதை கோட் பண்றதுக்கு dynamic analysis. What are the methods used for solving transistor vibration problem? There are 2 methods for solving the transistor vibration problems. They are mode superposition method, direct integration method. So superposition method work out பண்ணலாம், normal integration method நம்ம work out பண்ணிக்கலாம் அப்படிங்கறாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ME8692 ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் பேப்பரில் யூனிட் 2க்கு மட்டும் கிட்டத்தட்ட 43 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் கொஷின் எப்படி கேட்பாங்க, ஆன்சர் எப்படி எழுதுவாங்கங்கிறத ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணோம். நீங்கள் ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதி பாருங்கள். 2 மார்க் கொஷின்ஸ் நமக்கு 2 கொஷின் தான் யூனிட் வைஸ் கேட்பாங்க. பட் இதில் நாட் ஓன்லி 2 மார்க் கொஷின்ஸ், நமக்கு ப்ராப்ளம் பேஸ்டாக எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம், அதுக்கெல்லாம் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கும். ஸோ இதை 2 மார்க் கொஷினாக மட்டும் இந்த பிடிஎஃப்பை இந்த வீடியோவை கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே நம்ம இங்கே ரிவைஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.